Hi, hello, welcome to itzmedinesh. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்ஸில் சார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, சார்ட்ஸ்னால் என்ன, அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம சார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சார்ட்ஸில் கூகுள் ஷீட்டில் வந்து சார்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த மாதிரி சிச்சுவேஷனில் எந்தெந்த மாதிரி சார்ட்டெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இதை வந்து ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ சார்ட்டுங்கிறது ஒரு பெரிய டாப்பிக்கு. ஸோ நம்மக்கிட்ட கூகுள் ஷீட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சார்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டைப் ஆஃப் சார்ட்டுன்னு போட்டாலே கூகுள் ஷீட்டில் சப்போர்ட் பண்ணுற சார்ட் பார்த்திங்கன்னா லைன் சார்ட்டு, காம்போ சார்ட்டு, ஏரியா சார்ட்டு, காலம், பார், பை சார்ட், அந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சார்ட் இருக்குது. கேண்டில் ஸ்டிக் இருக்குது, ஸோ ட்ரீ மேப் இருக்குது, மேப் இருக்குது, ஜியோ சார்ட் இருக்குது, வாட்டர் ஃபால், அந்த மாதிரி கார்ஜஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தியாக போகும். அதனால் நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சார்ட்னா என்ன, அதை நம்ம கூகுள் ஷீட்டில் எப்படி நம்ம பண்ணுறது. ஒரு சில பேர்த்துக்கு வந்து நிறையா பேர்த்துக்கு சார்ட்டை பற்றி தெரியும், அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து சார்ட்னா என்னன்னு தெரியாது. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது கூகுள் ஷீட்டில். ஓகேவா? ஸோ நிறைய எரர்ஸ் வரும். ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால் சார்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி டேட்டாவை எடுக்கணும், எந்த மாதிரி சார்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சார்ட் ஆப்ஷன்ஸ், ஒரு சில ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நான் வந்து கண்டினியூஸாக வந்து ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். ஒவ்வொரு சார்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து அதை வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் காம்போ சார்ட் அப்படின்னா எப்படி 2 டேட்டா எடுக்கிறது, அந்த 2 டேட்டாவை எப்படி கம்பேர் பண்ணுறது. ஸோ காம்போ சார்ட்னா என்ன, ஸோ அதுக்கும் நார்மல் லைன் சார்ட், பார் சார்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு சார்ட்டையும் வந்து ஒவ்வொரு வீடியோ மாதிரி மேக்ஸிமம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம போடுவோம். ஓகே, ரொம்ப குயிக்காக ஒரு 5 to 10 மினிட்ஸில் முடிகிற மாதிரி ஒவ்வொரு சார்ட்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம வந்து சார்ட்டோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன, அதில் செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்து எனேபிள் ஆகிருக்கான்னு பாருங்கள். அப்படி எனேபிள் ஆகலை அப்படின்னா நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் அப்படிங்கிறது பேசிக்காக சார்ட் அப்படின்னா என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த மாதிரி ஒரு பார்த்திங்கன்னா பிராண்ட் இருக்குது, பிராண்டோட சேல்ஸ் காஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் இப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதை விட நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் நம்ம வந்து சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கிராஃபிக்கல் ஃபார்மேட்டை தான் நம்ம சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கூகுள் ஷீட்டில் நிறையா சார்ட்ஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட் எப்படி ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட்டில் போயிட்டு சார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்சர்ட் சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களோட டேட்டாவை அனலைஸ் பண்ணி கூகுள் ஷீட்டே வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கும். ஸோ இந்த சார்ட் இதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே வந்து உங்களுக்கு சஜஷன் கொடுக்கும். நீங்கள் வேணான்னா வேறு சார்ட்டு கூட மாற்றிக்கலாம் உங்களோட டேட்டாவுக்கு. பட் பை டிஃபால்ட்டாக அதே வந்து ஒரு சார்ட்டை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி டேட்டாவுக்கு இந்த சார்ட்டு சஜஸ்ட் பண்ணிச்சா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நான் இயர் ப்ளஸ் சேல்ஸ் காஸ்ட் வச்சுருக்கேன்னா இதை சூஸ் பண்ணி இன்சர்ட்டில் போய் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி லைன் சார்ட் காட்டுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை போய் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இன்சர்ட் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு டைம் சீரியஸ். ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி காட்டும் எனக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் சார்ட்டை வந்து அதே உங்களோட டேட்டாவோட வேல்யூஸ் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி அனலைஸ் பண்ணி அதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கும். இது வந்து சஜஷன் தான், நீங்கள் வேணால் எப்படி வேணால் இதை வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா, ஸோ இது நீங்கள் எப்படி வேணால் இது கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம், எங்கே உங்களுக்கு வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நான் என்னோடய டேட்டா இருக்குது, ஆனால் என்னோடய சார்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஷீட்டில் வரணும் அப்படின்னா அதையும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து மேனுவலாக இதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் இன்னொரு ஷீட்டை கொடுத்து இந்த இடத்துல போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு இங்கே இருக்கிற டேட்டாவுக்கு எனக்கு அங்கே வந்துடும். ஸோ நான் இங்கே டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் எனக்கு இந்த இடத்துல அந்த சார்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒன்று. இன்னொன்று,
எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, உங்களுக்கு நான் இன்னொன்று என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட டேட்டாவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு ஷிஃப்ட்டு எக்ஸு. ஓகே, ஆல்ட்டு ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷீட் வந்து டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் காட்டும் உங்களோட டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி. இங்கே பாருங்கள், எனக்கு 3 டிஃப்ரெண்ட் சார்ட் காட்டுது. ஓகே, எனக்கு இந்த சார்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணுமோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, எனக்கு இந்த மாதிரி நான் சார்ட் போட்டுட்டேன். ஸோ நான் இதை நான் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்னென்னலாம் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது சார்ட்டோட செட்டிங்ஸ். ஸோ சார்ட்டோட செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சார்ட்டை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆனதும் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம சார்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சார்ட் எடிட்டரில் நமக்கு செட்டப் அண்ட் கஸ்டமைசேஷன் சொல்லி 2 டேப் இருக்குது. ஸோ செட்டப் அப்படின்னா ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். ஸோ என்னென்ன டேட்டா, ஸோ எந்தெந்த ரோவை எடுத்துக்கணும், எந்த மாதிரி சார்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுக்குறோம். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ்னால் என்ன, ஒய் ஆக்சிஸ்னால் என்ன கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு பேசிக்கு. ஸோ கஸ்டமைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சார்ட்டோட டைட்டிலு, ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட டைட்டிலு, ஒய் ஆக்சிஸோட டைட்டிலு, எவ்வளோ மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம், அந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் இருக்குது. ஓகேவா? 1 by 1 நம்ம பார்ப்போம். ஸோ செட்டப் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்து நான் ஆல்ரெடி சார்ட் நான் இதில் எடுத்துட்டேன் இல்லையா? ஸோ இந்த சார்ட்டை நான் இப்போ மாற்றிக்கலாம். இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட்டை இதிலே காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே நான் இந்த மாதிரி கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி பார் கிளிக் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பார் கூட வேணாம். நான் என்ன பண்ணுறேன், இது சஜஷன் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பை சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பை சார்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது இந்த மாதிரி காட்டும். ஓகே, ஸோ இது டேட்டு காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் சாரி, இது ராங் டேட்டா எடுத்துருச்சு. ஸோ நான் இங்கே செலக்ட் பண்ணி ஸோ நான் இன்சர்ட்டில் போயிட்டு சார்ட் கொடுக்கலாம். சார்ட் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வந்துருச்சா? ஸோ இதில் பாருங்கள், ஸோ பை சார்ட்டுன்னு சொல்லி அதே காட்டுது. ஸோ இந்த பை சார்ட்டில் நான் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பை சார்ட் என்ன டைப் ஆஃப் சார்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இது சார்ட் டைப்பு. அதுக்கு அடுத்தது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டேட்டா ரேஞ்சுங்கிறது நான் ஆல்ரெடி டேட்டாவை செலக்ட் பண்ணி நான் இந்த சார்ட்டை சூஸ் பண்ணனால எனக்கு இங்கே வந்துருச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சை நீங்கள் எப்போ வேணால் மாற்றலாம். எனக்கு B5 to C9 தான் வரணும் அப்படின்னா எனக்கு அப்படி கொடுத்தீங்கனாலும் எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேட்டா மட்டும் எனக்கு செலக்ட் ஆகிரும், அந்த ரேஞ்ச் மட்டும். ஓகேவா? ஸோ இதுதான் டேட்டா ரேஞ்ச். நீங்கள் இந்த மாதிரி இப்போ டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா, ஸோ இது ஒரு ரேஞ்சு, இது ஒரு ரேஞ்ச், அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல காட்டணும் அப்படின்னா கூட நீங்கள் மாற்றி கூட காட்டலாம். ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எனக்கு சேல்ஸ் இயரும் சேல்ஸ் காஸ்ட் மட்டும் வேணும். ஓகேவா? ஸோ நான் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இன்சர்ட்டில் போயிட்டு சார்ட்டை கொடுத்துட்டு நடுவில் இருக்க ஆக்சுவல் இது எனக்கு வேணாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே என்னோடய ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரேஞ்சு இதை நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு ஆட் அனதர் ரேஞ்சு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு இது மட்டும் வேணும். இங்கே எனக்கு ஓகே, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் இந்த சார்ட்டை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், கீழே கொண்டு வந்துடுறேன். ஓகே, நான் கீழே கொண்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த சார்ட்டை டபுள் கிளிக் பண்ணிடுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். எனக்கு இது ஃபுல்லாக எடுத்துருக்கு இல்லையா? ஸோ இது ஃபுல்லாக எனக்கு வேணாம், ஒரு சில ஆப்ஷன் மட்டும் எனக்கு வேணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டெலீட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலீட் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரேஞ்சு எனக்கு சேல்ஸ் இயர் வரணும். செகண்ட் ரேஞ்சு எனக்கு சேல்ஸ் காஸ்ட் வரணும். எனக்கு அவ்வளோதான் வரணும் அப்படின்னா இங்கே கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பண்ணிங்கன்னா அது மட்டும் எனக்கு வரும்.
ஸோ இங்கே முன்னாடி வந்து எனக்கு 2 வந்துகிட்டு இருக்குது. இங்கே எனக்கு வந்து ஆக்சுவல் காஸ்ட் வெர்சஸ் சேல்ஸ் காஸ்ட்டுக்கு பதிலாக நான் வெறும் சேல்ஸ் இயர் வெர்சஸ் சேல்ஸ் காஸ்ட்டு மட்டும் நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து காலம் சார்ட் பார் சார்ட்டுக்கு மட்டும் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நன் அப்படின்னா ஒன்றும் இருக்காது. ஸோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா இது வந்து நீங்கள் மல்டிபிள் டேட்டாஸ் யூஸ் பண்ணும்போது, ஓகேவா? ஸோ நான் அந்த டைமில் நான் இதை பற்றி நான் சொல்கிறேன். அதே மாதிரி டேட்டா ரேஞ்சு செலக்ட் பண்ணுறதை பார்த்துட்டோம். இங்கே வந்து கம்பைன் ரேஞ்சஸ். ஸோ இது வந்து கம்பைன் ரேஞ்சஸ் வந்து வெர்டிக்கலாக கம்பைன் பண்ணுமா இல்லை ஹரிசாண்டலாக கம்பைன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே, எனக்கு வந்து நான் ஹரிசாண்டல் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். இங்கே சேல்ஸ் இயரை தான் வந்து நான் எக்ஸ் ஆக்சஸில் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய இதை பாருங்கள், இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சஸ். இந்த எக்ஸ் ஆக்சஸில் நான் சேல்ஸ் இயரை கொடுத்துருக்கேன். நான் இந்த இடத்துல வந்து நான் அமௌண்ட்டை கூட கொடுக்கலாம். நான் இந்த இடத்துல நான் எனக்கு என்ன வேணுமோ அதை கூட மாற்றி கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது அக்ரிகேட் அப்படின்னா இது எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி எனக்கு வரும். ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் 2018 19 இதில் வந்து டோட்டல் மட்டும் உங்களுக்கு வராது. ஓகேவா? ஸோ டோட்டல் வராமல் வெறும் இது மட்டும் வரும். ஓகே, ஸோ அதை வச்சு நான் வரும். இப்போ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வேறு மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும். நான் அது வர்றப்போ நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ்ன்னு சொல்லி வருது. ஸோ இந்த சார்ட்டுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ வேறு சார்ட் நான் சூஸ் பண்ணோன்னா வேறு மாதிரி எனக்கு ஆப்ஷன் வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொன்னேன், ஒவ்வொரு சார்ட்டுக்கும் நம்ம செப்பரேட்டாக வந்து நம்ம வீடியோஸ் போடலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த சார்ட்டை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு அதோட ஆப்ஷன்ஸ் ஜென்ரலாக என்னென்ன ஆப்ஷன்ஸ்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் சீரீஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் ஸ்விட்ச் ரோஸ் ஆர் காலம்ஸ், ரோஸை வந்து காலமாகவும் காலமை வந்து ரோஸாகவும் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்டாக்குடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நான் ஸ்டாக் என்ன பண்ணுறேன், நன் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு இந்த மாதிரி வரும். ஸ்டாக் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று ஸ்டாண்டர்ட் ஸ்டாக். இது 100% ஸ்டாக் கொடுத்தா இது மாதிரி வரும். ஒவ்வொன்றுக்கும் பெருசாக வரும். ஓகேவா? ஸோ அது உங்களோட வேல்யூஸை பொறுத்து இதோட டிஃப்ரென்ஸ் வந்து மாறும். ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்விட்ச் ரோஸ் அண்ட் காலம்ஸ் கொடுத்ததும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, இயர் இங்கே இருந்தது, இயரை வந்து உள்ளே கொண்டு போயிட்டு சேல்ஸ் காஸ்ட்டை வந்து இங்கே கொண்டு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு இயரு. ஸோ காஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ இது வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணால் இந்த மாதிரி எனக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் தேர்டு ரோ ஆஸ் ரோ 3 ஆஸ் ஹெட்டர். ஸோ இங்கே பாருங்கள், ரோ 3 தான். இந்த 3ல் இருக்கிற இதை வந்து ஹெட்டராக நான் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக கேட்குது. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அதே ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து இதோட எக்ஸ் ஆக்சிஸோட லேபிளாகவும் ஒய் ஆக்சிஸோட லேபிள் என்னவோ அது வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் அது வந்து தேர்டு இதை எடுத்துக்கிட்டான்னு கேட்குது. இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதையும் வந்து இக்னோர் ஆயிரும். ஸோ காலம் இ ஆஸ் அ லேபிள், காலம் இ அப்படிங்கிறது எங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நான் லேபிளாக எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆமாம், 2018ஓட லேபிளோட டேட்டா தான் இது. ஓகேவா? இந்த சார்ட்டுக்கு இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக செட்டப். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எப்படி எந்த சார்ட் சூஸ் பண்ணுறோம், அந்த சார்ட்டோட பேசிக்கான மாடிஃபிகேஷன்ஸு ப்ளஸ் அதோட டேட்டா ரேஞ்சு ஹாரிசாண்டல்ஸ் இதெல்லாம் வரும். ஓகேவா? ஸோ இதே கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லி போகும்போது சார்ட் ஸ்டைலு, ஸோ சார்ட் ஸ்டைல் அதோட கலர்ஸு, ஃபாண்ட்டு, பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே கொண்டு வரலாம். ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ், அதோட டைட்டில் எப்படி இருக்கணும், என்ன வரணும், அதோட டைட்டிலோட கலர் என்ன, அதோட ஃபாண்ட் என்ன, எல்லாமே வரும். போல்டாக இருக்கணுமா இட்டாலிக்காக இருக்கணுமான்னு. ஸோ அதே மாதிரியே சீரீஸ் அப்படிங்கிறது இதில் வந்து நீங்கள் சீரீஸ் காஸ்ட்டு, ஸோ காஸ்ட்டு இது ஒன்றுமே காஸ்ட்டு, ஆக்சுவல் காஸ்ட்டு, சேல்ஸ் இயர், இதெல்லாமே வந்து ஒவ்வொரு சீரியஸு. ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே உங்களுக்கு மல்டிபிள் சீரீஸ் இருந்தது அப்படின்னா, இங்கே எனக்கு 2 இருந்தது இல்லையா, அந்த 2 இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து அது வேறு மாதிரி காட்டியிருக்கும். ஸோ அப்போ நான் ஒவ்வொரு சீரியஸ்க்கும் நான் ஒவ்வொரு மாதிரி நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபில் கலர் கொடுத்துக்கலாம், என்ன மாதிரி வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரல். அடுத்து லெஜண்ட் அப்படிங்கிறது அதோட பொசிஷன். ஸோ லெஜண்ட் அப்படின்னா இது என்ன, ஸோ 2019 18 அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஸ்விட்ச் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ இந்த இடத்துல இந்த 2018 19 20 அதெல்லாம் வந்தது இல்லையா, அதுதான் வந்து லெஜண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் இந்த பாரும். ஓகேவா? ஸோ லெஜண்ட்டோட பொசிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேணுமா இல்லை எனக்கு டாப்பில் வரணுமா, நான் வந்து பாட்டம் கொடுத்தேன்னா இது பாட்டமில் வந்துடும். பார்த்தீங்களா, பாட்டமில் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரியே அதோட லேபிள்ஸும் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம்.
ஸோ லெஜெண்டோட லேபிள்ஸும் வந்து நம்ம இங்கே கீழே ஒவ்வொன்றா வரும்போது நமக்கு வரும். ஓகேவா? ஸோ அதோட டெக்ஸ்ட் கலர் என்ன இதெல்லாம் வரும். அதே மாதிரி ஹரிசாண்டல் ஆக்சஸ்னால் அதில் என்னென்ன பண்ணலாம், பேசிக்காக அதோட செட்டிங்ஸ் தான், கலரு ஃபாண்ட்டு இதெல்லாம் தான். ஸோ அதோட லேபிள் வந்து என்னன்னு சொல்லி கொடுக்குறது, எந்த மாதிரி வரணும் லேபிள், ஸோ 0 டிகிரி பொசிஷனில் வரணுமா என்ன மாதிரி. ஸோ இது வந்து ஒவ்வொரு சார்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். நான் சொன்ன மாதிரி இங்கே இந்த பை சார்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் பை சார்ட்டோட செட்டப்பெல்லாம் வருது. ஸோ பை சார்ட்லேயே வந்து உங்களுக்கு டோனட் வந்து இது எப்படி வரணும், நடுவில் வந்து எவ்வளோ பெருசு உங்களுக்கு வந்து கேப் வரணும், 25% கொடுத்திங்கன்னா டோனட் மாதிரி வரும். ஸோ பார்டர் கலர் என்ன வரணும், இதோட லேபிள் என்ன வரணும், ஸோ லேபிளாக வரணுமா, இதோட வேல்யூ வரணுமா. இப்போ வேல்யூன்னு கொடுத்தனா அதோட வேல்யூஸ் வரும், நம்பர்ஸ் வரும். இதே வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா எனக்கு பர்சன்டேஜ் வரும். ஓவரால் டோட்டலில் எத்தனை பர்சன்டேஜ் இந்த இது அந்த ஸ்லைஸு. ஓகேவா? ஸோ அதோட ஸ்லைஸோட கலரை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ பை சார்ட்டோட ஸ்லைஸோட கலர் நீங்கள் மாற்றுறது அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஏசருக்கு என்ன கலரு அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு சார்ட்டை பொறுத்து ஒவ்வொன்றும் மாறும். ஓகேவா? ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி இருக்குது, பை சார்ட்டுக்கு இந்த மாதிரி, ஸோ பார் சார்ட்டுக்கு அந்த மாதிரி. ஸோ இதுதான் பேசிக்கலாக வந்து சார்ட்டு. ஸோ சார்ட்டை வந்து இப்படி தான் நம்ம எடுக்கணும். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்கிற டேட்டாவை தான் நம்ம எடுக்கணும். மோஸ்ட்லி வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டேட்டா ஒரு காலமில் வந்து நமக்கு டெக்ஸ்ட்டாக இருக்கும், இன்னொரு காலமில் நமக்கு ஆப்வியஸ்லி வேல்யூஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து சார்ட்டில் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் அண்ட் டெக்ஸ்ட்டுக்கு நம்ம சார்ட் போகிறது அது வந்து ஒரு சில சார்ட்டுக்கு மட்டும் டெக்ஸ்ட் அண்ட் டெக்ஸ்ட் வரும். மீதி 99% எல்லா சார்ட்டுக்கும் டெக்ஸ்ட் அண்டு வேல்யூஸ் தான் வரும். ஓகேவா? இதுதான் பேசிக்காக வந்து சார்ட்டு. ஸோ இப்படி தான் சார்ட் போடணும். ஸோ இப்படி தான் கூகுள் ஷீட்டில் இந்த சார்ட் தான் சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட பேசிக் கான்ஃபிகரேஷன் இப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? இதோட டீட்டெயில்டு நம்ம 1 by 1 ஒவ்வொரு சார்ட்டோட டாபிக் நம்ம பார்க்கும்போது நம்ம ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரொம்ப கம்மியான டைமிங்கில் நம்ம அந்த வீடியோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு எதாவது டாபிக்ஸ் வரணும், இல்லை இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு சார்ட்டு மென்ஷன் பண்ணும்போதும் அது எங்கே யூஸ் ஆகுதுங்கிறதும் நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த சார்ட் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in next video. Bye bye.